வா நல்லது பண்ண போகலாம் அப்படின்னு அவன் கிளம்புவான். ஐயா சொன்ன மாதிரி தான், நீ திருட போனாலும் அவன் துணை இருக்கிறான், நல்லது பண்ண போனாலும் துணையாக இருக்கிறான். ஆனால் திருட போனனா உனக்கு பின்னால் வந்துடுவான், நல்லது செய்ய போனனா உனக்கு முன்னால் வந்து நிற்பான். அர்ஜுனனுக்கு இந்த சூத்திரம் தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சூத்திரம் அவனுக்கு தெரிஞ்சதுனால மகாபாரத போர் நடக்க போகுது. இப்போ இறைவனுடைய துணை எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, நேரா போய் காலாண்ட போய் உட்காந்துக்கிறான். இன்னொருத்தன் வந்து அகம்பாவம் முடிச்சவன், அவன் நேராக போய் என்ன பண்றான், காலாண்ட போய் உட்கார அளவுக்கு நான் என்ன சாதாரணால, நான் யார் தெரியுமா, இந்த நாட்டுக்கே இளவரசன், இந்த நாட்டுக்கே அதிபதி, நான் போய் காலாண்ட உட்காரலாமான்னு தலையாண்ட போய் உட்காந்துட்டான். ஆனால் இறைவன் என்ன பண்ண, கண்ணை திறந்தவனே காலாண்டா எவன் உட்காந்துதானோ அவனை தான் பார்த்தான், தலையாண்ட உட்காந்துக்கிறன்னு பார்க்கவே இல்லை. அதோட விளைவு என்னாச்சு, இவன் சேனை அம்பு எல்லாத்தையும் தூக்கின்னு துரியோதனம் போனாலும் அவன் மாண்டு தான் போனான். இறைவனே கத்தின்னு இறைவனை முன்ன வச்சான். அவன் தேர் சாரதியா வச்சிருந்தாலும் அர்ஜுனா பெரிய வில்லாளி தான், அவன் நினைச்சா எல்லாரும் அடைக்க முடியும். ஆனாலும் அவனோட பலவீனம் தெரிஞ்சு இறைவனை அவனுக்கு முன்னாடி நிறுத்துறான். நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைச்சா பீஷ்மர் அடிப்பேன், துரோணர் அடிப்பேன் அப்படின்னு இவன் போய் முன்னாடி நின்று இருந்தானா பீஷ்மரோட அம்புக்கு இவன் பலியாயிருப்பான், கர்ணனோட அம்புக்கு இவன் பலியாயிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும், நாம் எதிர்க்கக்கூடிய யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பீஷ்மருடைய ஒரே ஒரு அம்பு 1000 தலையை ஒரே நேரத்தில் கொண்டு போயிடும். அப்போ என் தலை எந்த மூலிக்கு? அதனால் அவன் என்ன பண்ணான், நாம் உஷாரா நமக்கு முன்னாடி இறைவனை நிறுத்தினா வரக்கூடிய அம்பு எதுவானாலும் அவன் தாங்கிப்பான், நாம தப்பிச்சுப்போம். அப்போ ஆணவம் உள்ள மனுஷனுக்கு இறைவன் பின்பக்கமாக போய் உன்னை முன்ன நிற்க வச்சு உதவ வைக்கிறான். ஆணவம் இல்லாத மனுஷனுக்கு நீ என்னோட குழந்தைப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஆணவம் இல்லை, உனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் முன்ன வந்து பார்த்துக்கிறேன்னு அவன் முன்ன வந்து நின்று எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். அப்போ இந்த சூத்திரம் நமக்கும் வேணும். நாமளும் அர்ஜுனனா மாறினா சேதாரம் இல்லாமல் கரை சேருவோம். வேற மாதிரி ஆயிட்டா சேதாரம் பலமாக இருக்கும். ஏன்னா ஆணவத்துக்கு உதவாங்க வைக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உண்டு. அப்போ ஆணவத்தை தூக்கி போட்டுட்டு அடி பணிஞ்சால் எல்லாரும் கரை சேரலாம். எல்லாருக்கும் ஆத்மானகம். இந்த நேரத்தில் இந்த நல்ல ஐயா பெரிய பையன் தியாக ஐயா ஒரு பொருளை நாம் மேல்நிலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கான பலனை நம்மளால் அறுவடை பண்ண முடியும். அப்போது பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதோ பாடம் வாங்கிட்டா பண்ணுறோம், இதனால் முக்தி அடைஞ்சிடுவோமானா இதனால் மட்டும் முக்தி அடைய மாட்டோம். பாடம் பண்ணுறதுலாம் நம்ம நிலைமை எப்படின்னா, பாசி மூடினுங்கிற குளத்தில் தினமும் ஒரு கல்லை போடுற மாதிரி, கல்லை போடும்போது அது கொஞ்சம் பாசிலாம் விலைக்கு உள்ளே தெளிவாக நீருக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த செகண்டு விலகி போன அந்த பாசியானது திரும்ப மூடிடும். அந்த அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கின்னு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கோரைப்பா, அதுவும் இந்த கோரை எங்கே முளைச்சிருக்குதுன்னா மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்து நீர் 4 கட்டாவது டெய்லி அறுத்து போடுப்பா. மொத்தமாக உன்னால் அறுக்க முடியாது, உனக்கு கை வலிக்கும், உங்ககிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை, பரவாயில்ல விட்டுட்டு குறைஞ்சது ஒரு 4 கட்டாவது அறுத்துடு. ஒரு 4 கட்டு அறுத்தா என்ன ஆகும், காயமான கூட்டிலே கலந்திருப்பான் அவன் காயமான கூட்டில் கலந்துருக்கிறான்பா, அவனை நீ அப்போ தான் அறிய முடியும். அதை எது மறைச்சுனுக்குது, இந்த கோரை மறைச்சுனுக்குது. ஏன் அந்த மூலமான கூட்டில் கோரை ஏன் முளைச்சிருக்குதுன்னா, நம்மளோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. நாம் செஞ்ச நம்மளோட கர்ம வினை முதற்கொண்டு, அதனால தான் நம்ம மூச்சு கீழ் நோக்கியே போகுது, ஒரு நாளாக மேல் நோக்கி போகல. இப்போ தான் பாடத்தின் மூலிமா அதை மேல் நோக்கி அனுப்புகிறோம், புரியுதுங்களா? ஏன்னா அப்பாவோட விந்தில் உருவானோம். அப்போ நமக்கு விந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரத்தில் தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துன்னு முதல்ல ரத்தமாகி, ரத்தம் விந்துவாகி, விந்து உலக உற்பத்தி ஆகுது. அப்போ எங்கே இருக்குது அதோட இருப்பிடம் எதுன்னா மூலாதாரம்ன்ற ஒரு இடம். அப்போது அப்பாவோட அம்மாவோட கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு, நாமளும் பிறவி எடுத்துக்கினே
நம்ம ஒரு பேக்கேஜை தூக்கின்னு உள்ளே வந்துட்டோம். இது எல்லாம் எங்கே போயிருக்குதுன்னா அந்த மூலமான குளத்தில் இருக்குதுப்பா. அப்போ நீ என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு 4 கட்டாவது வர எப்போ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு கதை கதையாக சொல்லாமல் 24 மணி நேரத்தில் நமக்காக 1 மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டு வரணும்னா அந்த கோரையானது முளைக்காமல் பார்த்துக்கலாம். முழுசாக அறுக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அந்த கோரையை அறுத்துருவோம். கோரையை அறுத்தா உள்ளே இருக்கிற அந்த பரஞ்சோதி யாருன்றதை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ நாம் பாடம் பண்ணுறது வெறும் பாடம் பண்ணணும், ஒரு மிஷின் மாதிரி பாடம் பண்ணுறதுனால அர்த்தமே கிடையாது. நமக்கு மனசு இருக்குது, நமக்கு புத்தி இறைவன் கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நாம் திரும்ப 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 அதையே நினைக்கணும். ஆமாம் முட்டை போட்டுட்டு சும்மா இருக்கிறதே கிடையாது. முட்டை போட்டு அது தானாக குஞ்சு பொரிச்சிருமானா அது தானாக குஞ்சு பொரிக்காது. எந்த ஆமை முட்டை போட்டுதோ அந்த ஆமை அது பக்கத்தில் இல்லைன்னா கூட அது நினைவானது அந்த முட்டை மேலே பட்டு 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 பொரிக்கிற மாதிரி நாம் பாடம் 1 மணி நேரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டா கூட நம்ம நினைவை மட்டும் பாடத்திலேயே வச்சுருக்கணும். 1000 விஷயங்கள் நம்மளை டைவெர்ட் பண்ணி கூட்டும் போகிறதுக்கு இந்த உலகம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது மாயைன்னுக்கிறாங்க. மாயைக்கு மயங்காதவன் உலகத்தில் ஒருத்தனே கிடையாது. அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நாம் தப்பிச்சு போகிறோம். நமக்கு ஒரு வழி கிடச்சிதுனாவே நாம் ஏதோ பூர்வ புண்ணியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு. அந்த குரு மூலிமா இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே கண்ணக்கூடிய பாடங்களை நீங்கள் வேறு எந்த ஆசிரமத்திலையும் வாங்கவே முடியும். வந்துடும். புரியுதா? குரு நாம் பாடம் பண்ணுறோம், நம்மளை யாரும் பார்க்கலன்னு இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம குருநாதர் உக்காந்துன்னு நம்மளை பார்க்குறாருன்னும் போது நான் ஏன் பயப்படணும்? உலகத்தில் துணையே இல்லாமல் வந்தவன் தான் பயப்படணும். ஐயோ யார் நமக்கு துணையாக வருவா, யார் நம்மளை காப்பாற்றுவான்னு. துணை ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாராவது பயப்படுவாங்களா? துணையாக குருநாதரை வச்சுங்க. பயம்ன்றது உங்கள் காலடி நிழலில் கூட வராது. சரிங்களா?